ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் நம்ம போட்டு ஏற போகிறோம். எங்கே போகிறோன்னா அண்டமான் நிக்கோபாரில் நாங்கள் இருக்கிற பாரட்டாங் ஐலண்டில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸான லைம்ஸ்டோன் கேவுக்கு தான் போகிறோம். இது எங்கள் வீட்டுக்கு கீழே தாங்க இருக்குது. ஸோ எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். கடலுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி வந்து பிளாஸ்டிக்கில் மிதந்து இங்கே வந்து தான் போட்டு ஏற முடியும். டூரிஸ்ட் எல்லாருமே போட்டு வந்து இங்கே வந்து தான் ஏறுவாங்க. ஃபுல்லாக ஃபைபர் நிற்கிது பாருங்கங்க. ஒரு ஆளுக்கு 2 3ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது காட்டுறேன் பாருங்கள். அதுதான் நம்ம வீடு. நம்ம வந்து இந்த ஃபைபரில் போகிறது இல்லைங்க. நம்ம வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் தான் போகிறோம். அது பேர் டொங்கின்னு சொல்லுவோம் நாங்கள் ஹிந்தியில். அது இப்போ போயிட்டு வந்து சுற்றி இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அதிலெல்லாம் போனோன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 1000 ரூபாங்க டிக்கெட்டு. ஸோ இது வந்துட்டு அப்பா வந்து ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறதுனால ஃபாரஸ்ட்டோட டொங்கி தான் இது. ஸோ அதனால் நம்ம இதில் வந்து ஃப்ரீயாகவே போகிறோம். யார் யார் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நானே, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் பொண்ணு, அப்புறம் அக்கா பையன், அப்புறம் இன்னொரு அத்தை அவங்க பையன் எல்லாருமே கிளம்பிட்டோம். மத்தியானம் சாப்பிட்டு செஞ்சுட்டு 2 மணிக்கு மேலே தாங்க கிளம்பணும். என் பொண்ணு தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவளை எழுப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுட்டு கிளம்பிட்டோம். என்ன போகிற வழியில் டொங்கிலே விளையாட்டு காட்டிகிட்டே சாப்பாடு ஊட்டலான்னு சொல்லிட்டு. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பக்கமும் மேங்க்ரோவ் மரங்கள், நடுவில் தாங்க கடல் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போனது வந்து டொங்கி இல்லைங்க. ஸோ இதில் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபைபர் போட்லலாம் போனால் 20 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிடலாங்க. ஸோ கடல் வந்து ரொம்ப தள்ளியெல்லாம் இல்லைங்க. கை வச்சாலே தொடுற அளவுக்கு தான் இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி போய். பாருங்கள். ஸோ அங்கே தெரியுது பாருங்கங்க. அதுதான் நம்ம தீவு, நம்ம வந்த தீவு. ஸோ நான் இப்போ கை காட்டுற இடம் தான் வந்துட்டு இங்கே எங்கள் ஐலாண்ட்லேருந்து அந்த ஐலாண்டுக்கு போட்டு போகுங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து அண்டமானோட கேபிட்டல் சிட்டிக்கு நம்ம போக முடியும். போர்ட் பிளேர், அதாவது ஸ்ரீ விஜயபுரம்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக நேம் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், அவங்க எல்லாம் வந்துட்டு டூரிஸ்ட்டு தாங்க போய் பார்த்துட்டு ரிட்டன் போய்கிட்டு இருக்காங்க வீடு. ஸோ நம்ம வந்து உள்ளூர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே தான் கிளம்புனோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே 3 மணிக்கு மேலே அலோடு இல்லைங்க. 3-4 மணிக்குள்ளே எல்லாருமே பார்த்துட்டு ரிட்டன் ஆகிடுவாங்க. போகிற வழியில் கொஞ்சம் அலையாக இருந்த மாதிரி படகு மேலேயும் கீழேயும் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் பாப்பாவுக்கு சோறு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன விளையாட்டு காட்டினாலும் சாப்பிடலாம் இல்லைங்க. எப்பயும் போல தான் கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இருந்தா. போட்டு பாருங்கள். போட்டு வந்து அந்த ஐலாண்ட்லேருந்து எங்கள் ஐலாண்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. பஸ்ஸு, காரு, மனுஷங்க, ஆம்புலன்ஸு, எந்த ஒரு சரக்கு வண்டி எதுனாலும் சரிங்க, இந்த போட்டை தாண்டி தான் எங்கள் ஐலாண்டுக்கு வர முடியும். அங்கேருந்து ஒரு போட்டு, இங்கேருந்து ஒரு போட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். அங்கே ஒரு போட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி 2 ஐலாண்ட்லேயே ஒன்று நின்றுட்டுருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு வீடியோ காட்டலாமேன்னு சொல்லிவிட்டு அப்படி கொஞ்சம் காட்டிகிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்கங்க. அவங்க கையில் ஒரு லிவர் மாதிரி வச்சுட்ருப்பாங்க. எங்கே டேர்ன் ஆகணும்னு அப்படின்னா அவங்க அதை திருப்பினா படகு வந்து டேர்ன் ஆகுங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் போய்கிட்டு இருந்தவங்க. ஸோ அப்படி நான் கொஞ்சம் தண்ணியில் கையெல்லாம் விட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேங்க. பாருங்கள், கை தண்ணி எட்டுற அளவுக்கு தாங்க இருந்தது. என் பொண்ணை பாருங்கள். அவங்க பசங்க முன்னாடி போய் உட்காந்துட்டு இருந்தால் அவங்கக்கிட்டேயே போகணும்னு சொல்லிட்டு அழுகிறா. கையை விடுறதுக்கும் பயமாக இருக்குது. பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். 2 பக்கம் மேங்க்ரோவ் மரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அந்த சைட் ஃபுல்லாக காடு மாதிரி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால பாப்கார்ன் அந்த மாதிரி உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா சொன்னார், அந்த இடத்துல வந்துட்டு இன்னுமே ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது பாருங்கள். அந்த 2 பாதை வழியாக தான் உள்ளே போகிற மாதிரி. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு 2-3 தென்னை மரம் இருக்குது. ஸோ அங்கேயும் இன்னுமே ஒரு வீடு இருக்குது கொஞ்சம் தள்ளி. அவங்கெல்லாம் காட்டு பகுதியாக தான் அந்த பக்கம் போவாங்க.
காட்டுப்பதியாக தான் ஸ்கூலுக்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா. ஸோ இந்த இடத்த பாருங்கள், நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். லைம்ஸ்டோன் கேவு, கொகை தாங்க, கடல் கடியில் பல வருஷத்துக்கு முன்னாடி உருவான கொகை, அந்த மாதிரி அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து அப்பா அவங்க கட்டினது தான், அப்பா அவங்க பேட்ச்சு. ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறதுனால இங்கே எல்லாமே கூட வேலை போடுவாங்க. பாருங்கள், வெல்கம் டு லைம்ஸ்டோன் கேவ் பாரட்டாங். இதெல்லாமே படகுல எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டுறது எல்லாம் இவங்க தாங்க கட்டுனாங்க, எங்கள் அப்பா அவங்க தான் கட்டுனாங்க. நம்மளே இது ஃபைபர் போட்டில் வந்திருந்தோன்னா முன்னாடி தெரியுது பாருங்கங்க, ஒரு இது மாதிரி கர்வில் உள்ள பாதை போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபைபர் போட்டில் வந்திருந்தால் அதுக்குள்ளே நம்ம போயிருந்துருக்கலாங்க. வியூ நல்லாயிருக்கும், 2 பக்கம் மேங்க்ரோவ் ட்ரீஸு உள்ளே போகிற மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். நான் காட்டுறேன் அந்த இடத்த. ஸோ நம்ம படகுல வந்ததுனால அது டொங்கி வந்து ரொம்ப நீட்டமாக இருக்குல்லங்க, உள்ளே போயிட்டு திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. சரி, அதுவும் நல்லது தான். நம்ம இறங்கி நடந்து வந்துட்டுருக்கோம் அது மேலே ஏறி. பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் மேங்க்ரோவ் மரங்கள். மேங்க்ரோவ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நம்ம ஒரு ஈக்கோசிஸ்டத்துக்கு. ஸோ இது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நெஞ்சம் அந்தமான்லாம் சுனாமியில் தப்பிச்சது. கொஞ்சம் சுனாமிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றும். நிறைய பேர்ட்ஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் இதோட வேர் பார்த்திங்கன்னா நல்லா கீழே வரையும் இருக்குங்க. மேங்க்ரோவ் மரங்களோட வேர் வந்து அடி வரையும் இருக்கும். ஸோ ஹட்டு பாருங்கங்க, எப்படி உட்காரதுக்கு வந்து அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வாங்க போகலாம், உள்ளே போகலாம் கொஞ்சம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸோட சயின்டிஃபிக் நேமு அதெல்லாம் எழுதி போட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க. இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம ஈக்கோசிஸ்டமில், ஸோ அதெல்லாமே எல்லாமே எழுதி போட்டிருந்தாங்க. அங்கங்கே அதையும் கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டோம். அங்கேயே கொஞ்சம் உட்காரத்துக்கு ஒரு ஹட்டு மாதிரி கட்டியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, நம்ம இன்னும் 1.2 கிலோமீட்டர் நடக்கணுங்க. ஸோ அங்கே மேங்க்ரோவ்ஸோட இம்பார்ட்டன்ஸ்லாம் நமக்கு வந்து போட்டிருந்தாங்க. அதோட நம்ம ஈக்கோசிஸ்டத்தில் அதோட இம்பார்ட்டன்ஸு எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே நான் வந்திருக்கேங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்துட்டு. ஸோ அந்த பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பக்கம் காடு, நடுவில் வந்து பாதை. ஸோ அங்கங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற பேர்ட்ஸு அது எல்லாம் பட்டி போட்டிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிராமத்து இங்கே வந்துட்டு ஒரு 10 வீடு தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே டவரே கிடைக்காதுங்க. இங்கே வந்து டிவி டவர் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து ஜியோ நெட்வொர்க் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஊரில் வந்தீங்கன்னா ஒரு 10 வீடு தாங்க இருக்கும். இவங்களே இந்த ஊர்லேருந்து வெளியே வரணுன்னா கூட நான் காட்டுறேன் பாருங்கள், அதுதான் வீடு. ஸோ இந்த ஊர்லேருந்து இவங்க வெளியே வரணுன்னா கூட படகு வழியாக தான் வெளியில் வர முடியும். காட்டு பாதை வழியாக வரலாமான்னு தெரிலங்க. ஆனால் படகுல தான் மெயினாக எங்கே இருக்கிற அங்கே பாருங்கள், மக்கள்லாம் சாயந்தரம் உட்காந்துட்டு எருமை மாடை மேய விட்டு வயலில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் யாரோ வரோன்னு சொல்லிட்டு இந்த நாய் வேறு அங்கேருந்து குலைச்சிட்டு ஓடி வந்துட்டு இருந்தது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். அப்படியே கொஞ்சம் தூரத்து நடந்து வந்தோடனே இது வந்து கொஞ்சம் இறக்கமான இடம். இதுவும் அப்பா அவங்க கட்டினது தான். இன்னும் எல்லாமே அப்பா கட்டியிருக்காங்க சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அவங்க பேட்ச் தான் வந்துட்டு கட்டுவாங்க. எங்களுக்கு நடந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, மூச்சு வாங்கிடுச்சு. எங்கள் அப்பா அவங்க வந்துட்டு இது வந்து அங்கேருந்து படகுல எடுத்துகிட்டு வந்து பொருள் இங்கே போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணுங்க. நாங்கள் நடந்து போகும்போதே பின்னாடியே ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஏதாவது பிஸ்கட் கொடுப்போங்கன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்கார போகும்போது அதை காணோங்க, எங்கே போச்சுன்னே தெரியல. பிஸ்கெட்லாம் கூட எடுத்துகிட்டு வரலாங்க, சிப்ஸு அந்த மாதிரி 2 ஜூஸு, ஆரஞ்சு இதுதான் எடுத்துகிட்டு வந்தோம், கூல்ட்ரிங்க்ஸ் தான். அங்கே பாருங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் உள்ள தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பல்லி உட்காந்துட்டு இருந்துச்சுங்க, அதை தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை.
இந்த பிளேஸ் பாருங்கள், கீழே எவ்வளோ அழகாக சிப்பி பதிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே மண்ணில். இது வந்துட்டு அந்த நான் சொன்னேன்லங்க, அந்த கிராமத்தில் இருக்க 10 வீடு ஒரு 5-6 வீடு சேர்ந்துட்டு அவங்களுக்கு இதுதான் தொழில். ஸோ இங்கெல்லாம் வராங்கல்லங்க, டெய்லி டூரிஸ்ட் பிளேஸு, டூரிஸ்ட் பார்க்குறதுக்காக வராங்கல்லங்க, அவங்களுக்கு லெமன் ஜூஸு, தண்ணி பாட்டில் அந்த மாதிரி விற்கிறாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக வச்சுருக்காங்க, ஒரு 7-8 வருஷமாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து விவசாயம் தாங்க இங்கே அவங்களுக்கு பொழப்பு. இப்போல்லாம் வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், 2 ஓடைக்கு நடுவில் எப்படி நடந்து போகிற மாதிரி. ஃபஸ்ட்டு லைம்ஸ்டோன் 1, லைம்ஸ்டோன் 2 2 இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் செகண்ட் ஒன்னை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் பக்கம், அது ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உங்கள் ஒரு நாயை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பாருங்க, இது வந்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம வந்துட்டு நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இது பாருங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சும்மா உட்காரத்துக்காக இவ்வளோ அழகாக இதுலேயே கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடத்த ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஒன்று அங்கே பாருங்கங்க, இதுலேயே கல்லுலேயே ஒரு ஸ்டூல் மாதிரி. ஸோ இந்த இயற்கையோட படைப்பை பாருங்கள், மரம் மேலேருந்து ஒல்லியாக வந்து கீழே எவ்வளோ அழகாக படர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ பாறைக்கு மேலே மரம் எவ்வளோ பெருசாக உயரமாக மரம் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. இது மேலே ஏறி இறங்குனா வந்துடுங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக திறந்த கேவு, புதுசு. வந்து யார் இனாக்ரேட் பண்ணா அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அங்கே உள்ளே போகும்போது பேட்ரி லைட் எடுத்துகிட்டு போகல. ஸோ மொபைல் கேமராலேயே கொஞ்சம் லைட்டை போட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. உள்ளே போனோன்னே ரொம்ப வெக்கையாக இருந்துச்சுங்க. அந்த மேலே அந்த ஒரு ஓட்டை வழியாக தான் கொஞ்சம் நமக்கு ஆக்சிஜன் கிடச்சிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு உள்ளே போனோன்னே கொஞ்சம் படபடன்னு வந்துருச்சுங்க. இது வந்து யாரும் தொட்டு பார்க்கக்கூடாது, இல்லை தெரியாமல் தொட்டு பார்த்துட்டேன். நம்ம தொட தான் அது வந்து கருப்பாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி ஜிகினா கொட்டி வச்ச மாதிரி எப்படி மின்னுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே வீடியோ பாருங்கள், கொஞ்சம் கருப்பாக தாங்க தெரியும். டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகாமல் போயாச்சு. ஸோ ஒவ்வொரு அந்த இது பார்த்திங்கன்னா, அதோட இது வந்து யாரோ பாருங்கள் ஊசியாக தொங்குது, ஏதோ அனிமல்ஸ் உட்காந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அதை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இதுக்கு போகலாம், செகண்ட் கேவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்துட்டு இந்த லைம்ஸ்டோன் கேவ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பற்றி போட்டிருந்தாங்க. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடியே டூ நாட் டச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தெரியாமல் தொட்டு பார்த்துட்டோம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே கொஞ்சம் வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே இந்த சைடு ஒரு இது மாதிரி போச்சுங்க. அதை பார்க்கவே பயமாக இருந்துச்சு. போயிட்டு தாறுமாறாக எங்கிட்ட மாட்டி சிக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகல. அப்படியே வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த இது வந்து வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, பெருசாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு தெரில. ஸோ அப்படியே ஒரு கேப் மாதிரி இருந்துச்சு, அது வழியாக உள்ளே போனோம். ஃபுல்லாமே இருட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் உள்ளே போனோடனே ஒரு கட்டை மாதிரி போட்டு மறைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே நடந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. பார்த்தா ஒருத்தவங்க தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இதுதான் குடி தண்ணி, இதில் தான் குடிக்கிறது எல்லாத்துலேயும் இதில் தான் பிடிச்சிட்டு எப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். நாங்கள் வந்து சங்கான்னு சொல்லுவோம் இதை. இது மாதிரி வச்சு தோலில் வச்சு 2 பக்கம் பக்கெட் தொங்க விட்டு, எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் தண்ணி எடுத்து போட்டிருக்காரு, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம். அப்படியே பாப்பா பார்த்தா அந்த நாயை காணோங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பா போகும்போது ஒரு கெட்டப்பு, வரும்போது ஒரு கெட்டப்புன்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டாச்சு. அந்தளவுக்கு ஒரு வெக்கம் இருந்தது உள்ளே. ஸோ டைப்பர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற வீட்டுங்களுக்கெல்லாம் வீட்டில் வந்துட்டு ஒரு நாய் வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா தனித்தனியாக இருக்காங்கல்ல வீடு, அங்கங்கே ஒரு வீடு. ஸோ பாருங்கள், நாய், பூனை, வாத்து, கோழி இதெல்லாம் வீட்டுக்கு வளர்த்து வச்சுட்ருப்பாங்கங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இடத்த எவ்வளோ அழகாக சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி.
பாருங்கள் ஃபுல்லாக பாக்கு மரம் தாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு. பாக்கு மரம், தென்னை மரம், இது எல்லாமே தான் பிஸ்னஸ்ஸு. ஆடு, கோழி, பாருங்கள் இது வந்துட்டு மூங்கில்ல எப்படி பின்னி வச்சுருக்காங்கன்னு சொல்லி எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது, அங்கே உள்ளே வளர்க்குறது எதுவும் வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இடத்த சுற்றி இந்த மாதிரி பேம்பூவில் வந்துட்டு பின்னி வச்சுருவாங்க. ஸோ வர வழியில் பார்த்தா நார்த்தங்காய் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை, நமக்கு வந்துட்டு இது எவ்வளோ பெரிய விஷயம். நார்த்தங்காய் பார்த்தோன்னே ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தால் வயல் சுற்றி பார்த்தா நம்ம ஊர் நாடு தாங்க ஞாபகம் வந்துச்சு நமக்கு. பாருங்கள் நெல் போட்டிருக்காங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நிறையா போட்டிருப்பாங்களாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த லெமன் ஜூஸ் பிஸ்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா இது ஃபுல்லாமே அவங்களுக்கு விவசாயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே கொஞ்சம் 2 மட்டை கிடச்சிதுங்க, தேங்காய் மட்டை. அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியிலே வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட அப்போ தாங்க 4:30 தாங்க இருக்குதும். ஆனால் கொஞ்சம் போகும்போதே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதே இது நம்ம ஊருன்னா 6:30 மணி வரையும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ அவங்க வந்து டொங்கி ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒர்க்கர்ஸ் தான், ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்கு வந்து இதில் 1000 வாட்டி இந்த இடத்த பார்த்துருப்பாங்க, அதனால அவங்க ஊரில் வரல. ஸோ டொங்கியில் ஏறி உட்காந்தோன்னு பார்த்தா அந்த நாய்ங்க அது நாங்கள் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வரலைங்க, ஆனால் இப்போ பின்னாடியே வந்துச்சுங்க நாங்கள் ரிட்டன் வரும்போது. அது பார்க்க கஷ்டமாக வச்சு, கையில் ஒரு பிஸ்கெட் கூட இல்லைங்க. அப்படியே அதுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அப்புறம் என் பொண்ணை பாருங்க, முன்னாடி அவங்க அண்ணன்களை முடிய பிடிச்சி இழுக்கிறது என்ன, அடிக்கிறது என்ன, அது ஒரு பெரிய கூத்தாயிடுச்சு. ஸோ நம்ம போகிறது வந்து அந்த அங்கே தாங்க நம்ம போகிறோம், அதுதாங்க நம்ம இருக்கிற ஐலாண்டு. இங்கேருந்து தான் போட்டு, அங்கேக்கு ஒரு போட்டு, இங்கேக்கு ஒரு போட்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது வழியாக தான் கேபிட்டல் சிட்டிக்கு நம்ம போக முடியும் பாருங்கள். இது வந்து மணி கூட ஒரு 4:45 தாங்க இருக்கும், எப்படி இருட்டிருச்சு பாருங்கள். ஸோ போட்டு வந்துட்டு அங்கே ஒரு போட் இருக்கிறதுனால இங்கிட்டு இருந்து ஒரு போட்டு இந்த கரைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. வரும்போது மணி கொட்டம் ஒரு கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.